என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து எடிட்டிங் சொல்லித்தர போகிறேன். நிஜமாக தான். என்ன சாஃப்ட்வேர்னா Filmora 13 2024. எதுக்குன்னா, இப்போ வரைக்கும் தமிழில் வந்து யாருமே இப்போ வரைக்கும் Filmora 13 வந்து யாருமே சொல்லித்தரல. ஃபுல்லாக ஹிந்தி இங்கிலீஷ்லாம் போட்டிருக்காங்க, பட் தமிழில் வந்து யாருமே வீடியோ போடல. நம்ம தமிழில் வந்து ஒரு ஆள் ஃபுல்லாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கூட வந்து நல்லா புரியும். ஸோ அதனால் வந்து நான் ஸ்க்ராட்சில் வந்து ஃபுல்லாக ஹீரோ வரைக்கும் சொல்லித்தரலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் ஒரு எபிசோடு மாதிரி இன்னும் நிறைய எபிசோடு வரும், அடுத்தடுத்த நாளில் வரும், பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து Filmora டவுன்லோட் பண்ணலாம். கூட வந்து நான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு 3 இது இருக்குது, 3 பிளான்ஸ் இருக்குது, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் என்னன்னு சொல்லி தர போகிறேன். கூட வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லி தர போகிறேன். பேசிக்கானது இன்றைக்கி பார்க்கலாம், ரொம்ப அட்வான்ஸாக போக தேவையில்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ்னால ரொம்ப வந்து அட்வான்ஸாக போக வேணாம், ஒரு பேசிக்காக பார்ப்போம். எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, என்னென்ன இருக்குது, இன்டர்ஃபேஸ் என்ன, சும்மா பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டடாக எடிட்டிங் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எஸ் போட்டிருந்தீங்க, 95 கிட்ட % போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து சரி போடலாம்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். கூட வந்து யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து தமிழில் இல்லை வீடியோஸ். அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஸோ நான் இப்போ வரைக்கும் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து நான் இன்னும் Filmora டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ணுறது வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சும்மா சாதாரணமாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற கௌதமி சேனல் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, எடிட்டிங் நல்லா கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கூட வந்து அடுத்த வீடியோவும் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நான் கௌதம் ஜி என்னோட யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் பக்கத்தில் வந்து பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி Filmora 13 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லாங்க, இன்னும் நிறைய வீடியோ போடுவேன் நான், அதையும் பார்த்துட்டு ஃபுல்லாக படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேச வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம், ரொம்ப அட்வான்ஸ்லாம் பார்க்க போகிறது இல்லை. என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அப்புறமா வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நம்ம எந்த ஒரு கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுற போகிறது இல்லை, நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரிஜினலான சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்டர் மார்க் வரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு 3 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக பார்க்க போகிறோம், சும்மா ஸ்டார்டிங் பார்க்க போகிறோம். கூட நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து ரீல்ஸ் மேக் பண்ணுவீங்க, யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணுவீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மேக் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து யூடியூப்பில் நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ மேக் பண்ணுவீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸ் எப்படி மாற்றுறது, கூட வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி மீடியாவில் கொண்டு வரது எல்லாம் பார்க்க போகிறோம். சும்மா பேசிக்காக பார்க்க போகிறோம், ரொம்ப அட்வான்ஸாக போக தேவையில்லை. இந்த வீடியோவில் ரொம்ப அட்வான்ஸாக போக தேவையில்லை, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து Google Chrome போய்க்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து Google Chrome போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் Filmora 13 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், OneDrive ஷேர் Filmora ஈஸி டு யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு தெரியலனா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி அலோ கேட்கும், அலோ பண்ணிக்கோங்க. செட்டப் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு MB அந்த மாதிரி தான் இருக்கும், 2 MB அந்த மாதிரி தான் இருக்கும். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரன் ஆப்ஷன் வரும், ரன் கொடுத்துக்கோங்க. ரன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இன்ஸ்டலேஷன் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த Filmora சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இருக்கிறதே கொடுத்துக்கிறேன். மேலே வந்து இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ஆகும். சில பேருக்கு வந்து நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸாக வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகும். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்பீட் மாறிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக Filmora டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரும், கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னு அர்த்தம், ரொம்ப சேஃபாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்வைரன்மெண்ட் டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அது லோட் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து நம்மளுடைய இன்டர்ஃபேஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த இன்டர்ஃபேஸில் மேலே என்ன போட்டிருக்குன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, இப்போ சில பேர் வந்து இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குற ரேஷியோ வந்து 16:9 தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து டிஃபால்ட்டில் இருக்குது. டிஃபால்ட்லனா இப்போ நீங்கள் பார்க்குற யூடியூப் பார்க்குறீங்கன்னா அந்த ரேஷியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஸ்டோரி போட போகிறீங்க, ஏதாவது ரீல்ஸ் போட போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போட்டிருக்கு, போர்ட்ரேட்னு போட்டிருக்கு. நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் ரீல்ஸ் போட்டிங்கன்னா இந்த 9:16 தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து
நம்ம எடிட்டிங் தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து யூடியூப்க்காக தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதான் வந்து நம்மளுடைய மெயின் ஃபிலிமோரோடைய இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம்னா பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் எடிட் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிங்கன்னா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாட்டர் மார்க் வரும். இந்த மாதிரி வீடியோக்கு நடுவில் வாட்டர் மார்க் வரும். ஸோ அதனால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து மேலே பர்ச்சேஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து மொத்தம் 3 பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த 3 பிளான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளானும் செகண்ட் பிளானும் கிட்டத்தட்ட ஒரே தான். என்னென்ன வித்தியாசம்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளான் வந்து வெறும் விண்டோஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ரெண்டாவது பிளான் வந்து விண்டோஸ், மேக்புக்கு, ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும், ஐபேட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அது மட்டும் தான் வித்தியாசம். கீழே உங்களுக்கு போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வெர்ஷன் அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். புதுசாக இப்போ 13 நீங்கள் பார்க்குறீங்க, 13.1 வந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். கூட வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 15 மில்லியன் ப்ளஸ் கிரியேட்டிவ் அசஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்களாம். 100+ அட்வான்ஸ் வீடியோ எடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூட வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கூட நீங்கள் வந்து 1 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணி அந்த க்ளவுடில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த ஃபஸ்ட் பிளானும் செகண்ட் பிளானும் கிட்டத்தட்ட ஒரே தான். ஃபஸ்ட் பிளானில் நீங்கள் வந்து வெறும் விண்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பிளான் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ், மேக் OS, iOS, ஐபேட், ஆண்ட்ராய்டு மட்டும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே மூணாவது பார்க்க போகிறது, இது வந்து லைஃப் டைம். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளான் 6500 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா கடைசி நீங்கள் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பெர் இயர் எதுவுமே வராது. பட் இதில் என்ன இஷ்யூனா, நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி மேக் OS வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. வாங்கினா நீங்கள் வந்து மேலே பை நோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பை நோ அமைக்கி நீங்கள் வந்து உங்கள் ATM கார்டு எல்லாம் UPI யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நான் வந்து வாங்க போகிறது இல்லை, நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கினா வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்னோடய ஃபோட்டோ தெரியும், அந்த இடத்துல நீங்கள் வந்து லாகின் பண்ணால் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து பை பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கின பிளான் வந்து இதில் ஆட் ஆயிரும். அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் இந்த வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, வாட்டர் மார்க் எதுவுமே வராது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ இல்லை எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிசியில் வச்சுக்கோங்க. அது எப்படி பிசியில் வந்து இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வருதுன்னா, அது வந்து 3 வழி இருக்குது. என்னென்ன வழினா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, Ctrl+I கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், அதுவும் பார்த்துக்கோங்க. மூணாவது என்ன ஆப்ஷன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் கிளிக் ஹியர் டு இம்போர்ட் மீடியான்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டேட்டாவை. அந்த மாதிரி 3 வழி இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது எப்படி வந்து நமக்கு தேவையான டேட்டா வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுன்னா, உள்ளே போய்ட்டு டவுன்லோட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்ண போகிறேன்னா இது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வீடியோஸ் வச்சுருக்கேன், ஃபோட்டோஸும் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு 3 ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. 3 ஃபோட்டோஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபோட்டோஸ் தேவை இல்லை எந்தெந்த வீடியோஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த வீடியோ ட்ராக் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். என்ன எரர்னா, இப்போ என்ன போட்டுருக்காங்கன்னா, த ரெசல்யூஷன் ஆர் ஃப்ரேம் ரேட் ஆஃப் திஸ் மீடியா டஸ் நாட் மேட்ச் த செட்டிங்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபில்மோராக்குன்னு ஒரு குவாலிட்டி செட் பண்ணியிருப்பீங்க, அந்த குவாலிட்டியோட மிஸ்மேட்ச் ஆகுது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல். அதனால் வந்து நான் அந்த மீடியாவுடைய சைஸ் அப்படியே வச்சுக்கிட்டா, இல்லைனா வந்து ஃபில்மோராவுடைய குவாலிட்டியோட மாற்றிக்குவான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்ச் மீடியா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்மோரோடைய குவாலிட்டிக்கு அந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ சேஞ்ச் ஆயிடும். நீங்கள் கீ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செட்டிங்ஸில் எந்த குவாலிட்டியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும், எந்த சேஞ்சும் ஆகாது. நீங்கள் எதாவது கொடுத்துக்கோங்க. நான் வந்து கீ ப்ராஜெக்ட் செட்டிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு 6-7 வீடியோ ஆடியோலாம் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து இதுக்கு ஒரு பேரும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஸோ அதனால் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் உள்ள இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த வந்து யூஸ்ஃபுல்லாக போகுது. நீங்கள் வந்து அட் அ டைமில் வந்து 2-3 வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சிங்கன்னா கன்ஃபியூஸாக நினச்சிங்கன்னா அதுவும் கவலைப்பட தேவையில்லை. கீழே வந்து ஆட் ஏ நியூ ஃபோல்டர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செகண்டில் கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்து
இந்த செகண்டுக்குள்ள நீங்கள் வந்து எந்த இதெல்லாம் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் மீடியா நம்ம இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மீடியா பற்றி பார்த்துட்டோம். இந்த ப்ராஜெக்ட் மீடியாவில் என்ன பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஃபோட்டோ கிரியேட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது சொல்லியிருப்பேன். கீழே வந்து குளோபல் மீடியா அது என்னன்னு பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து எல்லா ஃபோல்டருக்கும் அதாவது எல்லா ஃபைலுக்கும் இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா குளோபலாக உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்லையும் இந்த பிக்சர் ஆயிரும். அதுதான் வந்து குளோபல் மீடியா. இந்த குளோபல் மீடியாக்குள்ளேயும் நீங்கள் வந்து நிறையா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளே போய் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது பேர் வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். க்ளவுட் மீடியானா இப்போ நீங்கள் க்ளவுடில் போய் ஏதாவது நீங்கள் ஃபைல் வச்சிருக்கீங்க, நான் சொல்லியிருந்தேன்ல இது வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி 1 GB ஃப்ரீ சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து க்ளவுடு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் வந்து க்ளவுடில் ஏதாவது இமேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கொண்டு வந்து அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பற்றி காமன் லேயர் பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இது அட்வான்ஸாக இருக்கும், அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிள் எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி சிம்பிள் எடிட் பண்ணுறது, எப்படி சிம்பிளாக வந்து கட் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். இப்போ நம்ம வந்து மேலேருந்து ஒரு வீடியோ வந்து கீழே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இதான் அந்த வீடியோ. கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம வந்து ரைட்னா ரைட் போகும், லெஃப்ட்டுனா லெஃப்ட் போகும். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் அமுக்குனா இந்த மாதிரி ப்ளே ஆகும். கூட வந்து பாஸ் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் ஸ்பேஸ் பார் அமுக்குனா பாஸும் ஆயிடும். கூட நீங்கள் வந்து இந்த பார்ட் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு சிசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு செப்பரேட்டாக கிடச்சிரும். நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த பாட்டை செப்பரேட்டாக கிடச்சிரும், இந்த பாட்டு செப்பரேட்டாக கிடச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாவது எரர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி சிசர் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கட் ஆயிடும், ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த பாட்டை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். கூட நீங்கள் வந்து இந்த 2 பாட்டு மட்டும் வச்சுக்கலாம். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ இல்லைனா இன்னொரு ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் பார்க்க போகிறோம். அதாவது பிக்சர் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இங்கே 2ன்னு போட்டிருக்கீங்க, 1 போட்டிருக்கீங்க, இங்கே 3 1ன்னு போட்டிருக்குன்னா அது என்னன்னா இதெல்லாம் ஒரு ட்ராக்னு சொல்லுவாங்க. இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு ட்ராக் போட்டுருந்துச்சுன்னா இது வந்து வீடியோ ட்ராக்னு சொல்லுவாங்க. கீழே வந்து மியூசிக் படம் போட்டு ட்ராக்னு இருந்துச்சுன்னா இது மியூசிக் ட்ராக்னு சொல்லுவாங்க. அது வந்து சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு மேலே ஒரு பிக்சர் எல்லாம் வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து இந்த கீழே அரைக்கலாம். இந்த என்ன அர்த்தம்னா 1 வந்து கீழே இருக்குது, 1க்கு மேலே 2 வரப்போகுதுன்னா அப்போ வந்து இந்த வீடியோக்கு மேலே இன்னொன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்த வீடியோ இல்லை எந்த ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணுமோ அதை ட்ராக் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ராக் 2ல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ட்ராக் 1ல் வந்து நம்ம வீடியோ வச்சுருக்கோம், ட்ராக் 2ல் வந்து நம்ம இன்னொன்று அப்லோட் பண்ண போகிறோம். 1க்கு மேலே இன்னொன்று அப்லோட் பண்ண போகிறோம்னா கீழே 1 இருக்கும், மேலே 2 இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து 1க்கு மேலே நீங்கள் 2 வச்சிங்கன்னா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த வீடியோக்கு மேலே இன்னொன்று தெரியுற மாதிரி உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு சைஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரி சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி இங்கே செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்கேல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்சர் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். கூடவே நீங்கள் பொசிஷன் வச்சிங்கன்னா லெஃப்ட் ரைட் போகும். அப்புறமா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் ஆகும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். கூடவே நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சும்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவும் ப்ளே ஆகும், இந்த வீடியோக்கு மேலே அந்த வீடியோவும் ப்ளே ஆகும். ஸோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான், அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ சில பேருக்கு வந்து இந்த ட்ராக் இன்னும் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். புரியல திருப்பி பார்க்கலாம். இப்போ கீழே வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட் ட்ராக்ல வந்து அந்த தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் கலர் வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ட்ராக் 3ல் வைக்கணும். அப்படின்னா கீழே வந்து 1ல் வந்து அந்த வாட்டர் இருக்குது, மேலே வந்து க்ரீன் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னொன்று வச்சிங்கன்னா க்ரீனுக்கு மேலே நீங்கள் வைக்க முடியும். அது நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம மேலே 3ல் வைக்கலாம். 3 எப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே வந்துச்சு, நமக்கு வந்து 3 தான் ஃபஸ்ட்டு காட்டுது. 3ல் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சைஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரீனுக்கும் மேலே வச்சுக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கீழே வந்து அது இருக்குது, அதுக்கு மேலே வந்து செகண்ட் லேயர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து தேர்ட் லேயர் இருக்குது. இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா 3மே வந்து அட் டைமில் ப்ளே ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து எந்த இடத்துல எடிட் பண்ணணுமோ அங்கே நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்து இப்போ உங்களுக்கு ஃப்ளவரில் இந்த இடத்துல போதும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிசர் ஃபோட்டோ கிளிக் பண்ணி டெலிட் பட்டன் நம்பிக்கிட்டிங்கன்னா டெலிட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் டெலிட் ஆயிடும். இப்போ நம்ம வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டோம். என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராக்லேயும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த 1 2 3 போட்டுருக்கு, இங்கே வந்து லாக் படம் போட்டுருக்கு, இங்கே வந்து சவுண்ட் படம் போட்டுருக்கு, இங்கே வந்து கண்ணு படமும் போட்டுருக்கு. என்னன்னா ஒன்றா பார்ப்போம்.
இந்த மாதிரி 1 2 3 முன்னாடி சொல்லியிருப்பேன். இது வந்து ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3 அது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த 2 இப்போ நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கோம். இது 2 மட்டும் ஒர்க் ஆனா போதும். இந்த கடைசியில் ஒர்க் ஆக வேணாம், எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் அமுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கூடவே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும். நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. சில பேர் வந்து எடிட் பண்ணும்போதே வந்து கை தவறி மேலே இருக்க ஃப்ரேம் நீங்கள் கீழே இருக்க ஃப்ரேம் எடிட் பண்ண மேலே எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் வந்து அதை வந்து ஹைட் பண்ணி அதாவது ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த ட்ராக் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த லாக் பண்ண போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே மவுஸ் வச்சு தள்ளனா கூட உங்களுக்கு வந்து எடிட் ஆகாது. அதனால தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். திருப்பி நீங்கள் வந்து லாக் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் திருப்பி வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் மென்ஷன் இருக்குது. கூடவே வந்து பக்கத்தில் வால்யூம் படம் போட்டிருக்கு. அது என்னென்னா இப்போ சில ஃபோட்டோஸ்லாம் சில வீடியோஸில் வந்து வால்யூம் இருக்கும். பட் உங்களுக்கு வால்யூம் தேவைப்பட்டிருக்காது. அதாவது வால்யூம் தேவைப்படாது. அதாவது இப்போ 3 இருக்குது. இந்த 3ல் வந்து இந்த க்ரீன் கலருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஆடியோ தேவையில்லை, மிச்சம் 2க்கு வேணும்னு வச்சிங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணி இந்த ட்ராக்கோடைய அந்த மியூட் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மியூட் ஆயிடும். உங்களுக்கு வந்து இந்த 3 வீடியோவில் வந்து நடு வீடியோ ஆடியோ மட்டும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து வரும். இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கண்ணு படம் பற்றி பார்க்க போகிறோம். கண்ணு படம் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 வீடியோவில் வந்து எனக்கு ஒன்று வந்து வேணாம், எனக்கு டெலிட் பண்ண போகிறோம், பட் வந்து பார்த்தா தெரியணும், பட் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆயிடும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து ஹைட் ஆயிடும். பட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும், நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். பட் வந்து ஃபைனல் அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து அது தெரியாது. பார்த்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து சும்மா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, கூட வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி வந்து ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி எப்படி சிம்பிளாக எடிட்டிங் பண்ணுறது பார்த்துருப்போம். இதான் ஃபஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் அனுப்பிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.